காலனிலேருந்து வந்திருக்கிறேன். அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார். அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலம் யாரும் போவாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். பைசன் படத்தோட வெற்றி விழாவில் பேசின இயக்குனர் ப. ரஞ்சித் அட்டகத்தியில இருந்து இதுவரைக்கும் தான் சந்திச்ச பிரச்சனைகளை கொதிப்போட பேசி புது விவாதத்தை கிளப்பி இருக்கிறாரு. அதுலயும் கபாலி படத்தின் மூலமா ரஜினியை இயக்குன தன்னை இன்னமும் ஒரு தரப்பு விமர்சிச்சுட்டு வர்ற நிலையில ரஜினி சொன்னதுல இருந்து பல விஷயங்களை மேடையிலேயே போட்டு உடைச்சிருக்கிறாரு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான பைசன் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க நிலையில படத்தோட வெற்றி விழா நடந்தது. இந்த மேடையில ஒட்டுமொத்த படக்குழுவுமே கலந்துகிட்ட நிலையில படத்தோட தயாரிப்பாளர் ப. ரஞ்சித்தும் கலந்துகிட்டு பேசினாரு. தானும் மாரி செல்வராஜும் காலனியில இருந்துதான் வந்ததா சொன்ன ரஞ்சித் ஒரு உரிமையை கேட்டா பல பிரச்சனையை கிளப்புறதா வேதனைய வெளிப்படுத்தினாரு. ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. இப்போ நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா, நீ அங்கே இரு, நீ வரையா, இது வந்து இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்கிறப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. தொடர்ந்து மெட்ராஸ் படத்தால் வந்த பிரச்சனையை விளக்கின ரஞ்சித், உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பாத்தியான்னு விமர்சிச்சதாவும் படத்தோட வருமானம் தயாரிப்பாளர் தானுவுக்கு மட்டும்தான் தெரியும்னோ உடைச்சு பேசினாரு. கபாலியால வந்த வருமானத்தையும் படத்துல நடந்த விஷயங்களையும் பொது வெளியில சொன்ன ரஞ்சித், இப்படி ஒரு படம் எடுக்கவே கூடாதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்ததாவும் பேசினாரு. மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தன் படம் எடுத்திருக்கான். இது ஹிந்துல வந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம், எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு. தொடர்ந்து கபாலியோட திரையாக்கத்தை பத்தி கேள்வி கேளுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா ரஜினிய வச்சு எப்படி இதை பேச வைக்கலான்னு கேட்கறது சரியான கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. கபாலிய தொடர்ந்து காலா பட வாய்ப்பு கிடைச்சதை பத்தி பேசின ரஞ்சித் தனக்கு சாதி வெறியன்னு முத்திரை குத்துனதையும் பேச தொடங்கினாரு. கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினாரு. அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம். இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது,
அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்ன ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? தான் உள்பட மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் ஆகியோர் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுறத பேசின ரஞ்சித், நானா தமிழ் சினிமாவை சீரழிச்சேன்னு கண் சிவக்க பேசுனது மேடைய காத்திரமானதா மாத்திச்சு. ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்தில் நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். தொடர்ந்து பைசனை புறக்கணிக்கணும்னு நரேட்டிவ் செட் பண்ணதா சொன்ன ரஞ்சித், டியூட் படத்தை பார்க்கணும்னு சொன்னீங்களே, அந்த இயக்குனரே செஞ்சு விட்டாரா அப்படின்னு கிண்டல் செஞ்சாரு. டியூடு பட இயக்குனர் பெரியார் பத்தி பேசினது பேசுபொருளா மாறின நிலையில அதையும் வரவேற்றே பேசினாரு ரஞ்சித். முன்னாடி மாரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு அவர். உரையோட நிறைவா தன்னை எதிர்க்கிறவங்களுக்கு பயந்து சினிமாவை விட்டு விலக மாட்டோம்னு ஆணித்தனமா சொல்லி முடிச்சாரு இயக்குனர் ப. ரஞ்சித். ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் தன் மேல வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி முடிச்ச ரஞ்சித்தோட வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வைரல் ஆகிட்டு வருது. ஏற்கனவே தமிழ் சினிமா சீரழித்த 2 இயக்குனர்கள் இல்லை 3 இயக்குனர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோவத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். பயந்து நான் படம் எடுக்காமல் போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போகிறதில்ல. பட் உங்கள் கோவத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோவத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம்.